Implementation of TDS, Chapter 6, TDS Tax Returns. நம்ம சேனல்ல டிடிஎஸ் ரிலேட்டடா நம்ம அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா என்னுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க டிடிஎஸ் ரிட்டர்ன் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். டிடிஎஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஒரு ஃபைலிங் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ரிட்டர்ன்ஸ் அப்படி நம்ம வந்து சொல்றோம். ஸோ ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு சில ஃபார்ம்ஸை நம்ம வந்து ஃபைல் பண்றத நம்ம ரிட்டர்ன் அப்படி நம்ம வந்து சொல்றோம். இப்போ டிடிஎஸ் அப்படி நம்ம வந்து பார்க்கும்போது டிடிஎஸ் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம கவர்மெண்ட்டுக்கு கரெக்டான டைம்ல நம்ம வந்து ரிட்டர்னாக சப்மிட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து டிடிஎஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படி நம்ம வந்து சொல்றோம். இந்த ரிட்டர்ன் வந்து கரெக்டான பீரியட்ல கரெக்டான இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி டிடக்ஷன்ஸ் எவ்வளவு, டிடக்டர் யாரு, எந்த பார்ட்டிட்ட இருந்து நம்ம டிடக்ட் பண்ணியிருக்கோம், இந்த சம்மந்தப்பட்ட மத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம கரெக்டான டைமுக்குள்ள நம்ம கவர்மெண்ட்டுக்கு இந்த டிடிஎஸ் ரிட்டர்ன்ஸை நம்ம வந்து ஃபைல் பண்ணணும். இப்போ டிடிஎஸ் ரிட்டர்ன் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டிடிஎஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறத நம்ம வந்து குவார்டர்லி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இதுல டிடிஎஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷனுடைய டோட்டல் சம்மரியும் நம்ம வந்து இந்த ரிட்டர்ன்ஸ்ல நம்ம வந்து ஃபைல் பண்றோம். ஸோ இது வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் சம்பந்தப்பட்ட ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு நம்ம கூட நம்ம இதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டிடிஎஸ் ரிட்டர்ன்ல டிடெக்டர் யாரு, டிடெக்டி யாரு, ஸோ அவங்களுக்கான டிடிஎஸ் என்ன நம்ம வந்து டிடெக்ட் பண்ணியிருக்கோம், அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ கூடுதலா நம்ம வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, டிடெக்டர் அவங்களுடைய பேன் நம்பர், அவங்களுடைய டேன் நம்பர், அதே மாரி டிடெக்டீஸோடைய பேன் நம்பர் டீட்டெயில்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ஸோ இங்க வந்து டேன் அப்படிங்கிறது டிடெக்டருக்காக மட்டும். ஆனா பேன் நம்பர் அப்படிங்கிறது டிடெக்டர் அண்ட் டிடெக்டி 2 பேருடைய பேன் நம்பரும் ப்ராப்பரா நம்மளுக்கு இருக்கணும். அதே மாதிரி டிடிஎஸ் நம்ம வந்து எப்படி பே பண்ணியிருக்கோம், அதுக்கான சலான் டீட்டெயில்ஸ நம்ம வந்து பர்ட்டிகுலர்ஸ் ஆஃப் டிடிஎஸ் பெய்டு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ஃபைல் பண்ணணும். அதே மாதிரி சலானுடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம வந்து குடுக்கணும். ஸோ இது வந்து டிடிஎஸ் ரிட்டர்ன்ஸ்ல நம்ம ப்ராப்பரா குடுக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷனா நம்ம வந்து இத நம்ம பார்க்கலாம். இதுல டிடிஎஸ் அப்படிங்கிறது நம்ம டிடக்ட் பண்ணிட்டு பேமெண்ட் அப்படிங்கிறது நம்ம பண்ணிட்டோம். ஆனா டாக்ஸ் ரிட்டர்ன் மட்டும் நம்ம வந்து ஃபைல் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல அட்லீஸ்ட் நம்ம வந்து 1 இயர் வரைக்குமே நம்ம வந்து டிடிஎஸ் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா வந்து ₹10,000 வரைக்கும் வந்து பெனால்டி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த ₹10,000 அப்படிங்கிறது ஒன்லி நம்ம வந்து லேட்டா நம்ம டிடிஎஸ் நம்ம டிடக்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல இருக்கக்கூடிய ஒரு பெனால்டி அமௌண்ட்டா நம்ம வந்து பார்க்குறோம். இது வந்து டிடிஎஸ் நம்ம லேட்டா டாக்ஸ் ரிட்டர்ன் வந்து நம்ம ஃபைல் பண்றோம் வித்தின் 1 இயர் அப்படிங்கிற பட்சத்துல இருக்கக்கூடிய ஒரு பெனால்டி. அது மட்டும் இல்லாம நாம ஃபைல் பண்ண டிடிஎஸ் ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது நம்ம மிஸ்டேக்ஸ் ஏதாவது நம்ம பண்ணியிருக்கோம், இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து ஃபர்னிஷ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல இங்க வந்து செக்ஷன் 234 அப்படிங்கிற அதன் பேர்ல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து இம்ப்ராப்பரா நம்ம வந்து ஃபைல் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்திலயும், அல்லது டியூ டேட்ட மிஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைல் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தையும் தனியா வந்து பெனால்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பா வந்து சார்ஜ் பண்றாங்க. ஸோ இந்த மாரி லேட் ஃபைலிங் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில, டியூ டேட்ல இருந்து எவ்வளோ நாள் நம்ம வந்து லேட்டா டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கோமோ, அதுக்கு ஒவ்வொரு நாளும் ₹200 வந்து பெனால்டி அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்து அடிஷனல். ஸோ மேல பார்த்திருக்க அந்த 10,000 அப்படிங்கிறது டாக்ஸ் ரிட்டர்ன் வித்தின் 1 இயர்க்குள்ள நம்ம வந்து ஃபைல் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில ₹10,000ங்கிறது தனி பெனால்ட்டியா நம்ம பார்க்குறோம். இது வந்து லேட்டா நம்ம வந்து டியூ டேட்ட மிஸ் பண்ணிட்டு நம்ம லேட்டா பேமெண்ட் அதாவது ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்தில நம்ம வந்து எவ்ரிடே நம்ம வந்து ₹200 வந்து பெனால்டி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறது 2வதா நம்ம பார்க்குற ஒரு பெனால்ட்டியா நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்ப என்னென்ன மாரியான டிடிஎஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த சாப்டர்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து அதர் தென் சேலரி ரிலேட்டடா தான் நான் வந்து இப்ப உங்களுக்கு இந்த செஷன்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு குடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை சேலரி சம்பந்தப்பட்ட டிடிஎஸ்ஆ இருந்துச்சு அப்படின்னா, ஃபார்ம் 24Q அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்ட நம்ம வந்து ஃபைல் பண்ணணும். இது Q அப்படிங்கிறது குவார்ட்டர்லி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிடுங்க. ஸோ இயர்லி நம்ம வந்து டிடிஎஸ் ஆன் சேலரி அப்படிங்கிறது வந்து 4 டைம்ஸ் நம்ம வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிடுங்க. ஈச் குவார்ட்டருக்கு நம்ம வந்து 24Q அப்படிங்கிறத நம்ம ஃபைல் பண்ணணும். இது சேலரி பேமெண்ட்டுக்கான டிடிஎஸ்ஆ இருந்துச்சு அப்படின்னா, தனி ஃபார்மா நம்ம ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கு. சேலரி பேமெண்ட் இல்லாம அதர் சேலரி அதாவது நான் சேலரி பேமெண்ட்டா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில, அதாவது ஆடிட் ஃபீஸா இருக்கட்டும், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணதுக்கா இருக்கட்டும், புரோக்கரேஜ் சார்ஜஸா இருக்கட்டும், கான்ட்ராக்டருக்கான டிடிஎஸ்ஸா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி சேலரி இல்லாம மத்த டிடிஎஸ் வந்து நம்ம டிடக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு பே பண்றோம் அப்படின்னா, அதுக்கான டாக்ஸ் ரிட்டர்ன் வந்து ஃபார்ம் 26Q அப்படிங்கிற இந்த ஃபார்ம்ல தான் நம்ம வந்து அதர் தென் சேலரிக்கு நம்ம வந்து டிடிஎஸ்ஸா நம்ம வந்து பே பண்ணணும். இப்போ ஒரு சில ஆர்கனைசேஷன்ல சேலரி
டிடிஎஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, இப்ப வந்து சேலரி அப்படின்னா, சீலிங் லிமிட்டோட ரொம்ப அதிகமா வந்து சேலரி வாங்குறவங்களுக்கு கண்டிப்பா டிடிஎஸ் அப்படிங்கிறது இருக்கும். அது வந்து 1 ஆர் 2 பெர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு தனி ஃபார்ம் 24 கியூ அப்படிங்கிறத நம்ம வந்து ரிட்டர்னா ஃபைல் பண்ணணும். அதர் தென் சேலரியா இருந்துச்சு அப்படின்னா, ஃபார்ம் 26 கியூ அப்படிங்கிற ரிட்டர்னும் சேர்த்து நம்ம வந்து ஃபைல் பண்ணணும். அப்ப அப்படிப்பட்ட ஆர்கனைசேஷன்ல ஃபார்ம் 24 கியூ அப்படிங்கிறது தனி ரிட்டர்னாவும், 26 கியூ அப்படிங்கிறது தனி ரிட்டர்னாவும் 2 ரிட்டர்ன்ஸ் வந்து அவங்க தனியா ஃபைல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ 26 கியூபி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது இண்டிவிஜுவலுக்கானது. இது வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டீஸ நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில நம்ம ஃபைல் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸ் தான் இந்த 26 கியூபி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த 26 கியூபி அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் பேசிஸ்லயும் ரேரா இருக்கக்கூடிய ஒரு ஃபைலா நம்ம வந்து பார்க்கலாம். ஆனா உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல கண்டிப்பா வந்து இருக்கக்கூடிய டாக்ஸா வந்து 26 கியூ அப்படிங்கிற ஃபார்ம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ இத நீங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சேலரீஸ் இருந்துச்சு அப்படின்னா 24 கியூ அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கிருங்க. இப்ப ஃபாரின் கம்பெனி என்ஆர்ஐ பேஸ்டு பேமெண்ட்டா இருந்துச்சு அப்படின்னா மட்டும் ஃபார்ம் 27 கியூ அப்படிங்கிற இந்த ரிட்டர்ன் செப்பரேட்டா வந்து ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் இந்த மாதிரியான பேமெண்ட்டுக்கு நான் என்ஆர்ஐ அதாவது நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா பீப்பிள்க்கு நம்ம வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கோம். அல்லது ஃபாரின் கம்பெனிக்கு நம்ம வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான டாக்ஸ் வந்து நம்ம டிடக்ட் பண்ணி இந்தியால நம்ம வந்து பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில ஃபார்ம் 27 கியூ அப்படிங்கிற இந்த ரிட்டர்ன் நீங்க ஃபைல் பண்ணணும். ஸோ இதுல வந்து சம்மரைஸா நம்ம வந்து பார்க்கும்போது, இப்ப ஸ்பெசிஃபிக்கா நீங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஃபார்ம் 24 கியூ எப்படி நீங்க வந்து ஃபைல் பண்ணணும். அதே மாரி ஃபார்ம் 26 கியூ எப்படி நீங்க ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ நீங்க வேலை செய்ற ஆர்கனைசேஷன்ல டிடிஎஸ் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, 100% 26 கியூ அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சில ஆர்கனைசேஷன்ல கண்டிப்பா வந்து 24 கியூ அப்படிங்கிறதும் கண்டிப்பா இருக்கும். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் எப்படி நம்ம ஃபைல் பண்றது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் டிடிஎஸ் அப்படிங்கிறதுல. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய செஷன்ஸ்ல நான் வந்து இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்க வந்து தொடர்ந்து பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில நம்மளுடைய வீடியோ நீங்க வந்து லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணி வைங்க. அடுத்து டியூ டேட் என்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் அப்ப நம்ம பார்த்தோம்னா, ஏப்ரல் டூ ஜூன் அப்படிங்கிறத நம்மளோட இந்தியன் ஃபினான்சியல் இயர் படி நம்ம ஏப்ரல் டூ ஜூன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் குவார்ட்டரா நம்ம வந்து கன்சிடர் பண்றோம். இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கான டிடிஎஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறத 31 ஜூலைல நம்ம வந்து கண்டிப்பா அதாவது ஜூலை அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கண்டிப்பா வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா, ஃபைல் பண்ணியிருந்திருக்கணும். 30த் செப்டம்பர் அப்படிங்கிறது வந்து ஒன்லி 26 கியூ அண்ட் 27 கியூ அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிட்டர்ன்ஸா நம்ம அதாவது டியூ டேட்டா நம்ம வந்து பார்க்குறோம். அதே மாதிரி செகண்ட் குவார்ட்டருக்கு 31 அக்டோபருக்குள்ள நம்ம வந்து ஃபைல் பண்ணணும். 3 குவார்ட்டருக்கு நம்ம 31 ஜனவரியில நம்ம வந்து ஜனவரிக்குள்ள நம்ம வந்து ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும். 4த் குவார்ட்டருக்கு 31 மேக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஃபைல் பண்ணணும். இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர் எண்டுக்கு அடுத்து வரக்கூடிய மந்த்ல தான் நம்ம வந்து டியூ டேட் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா ஜனவரி டூ மார்ச் அப்ப நம்ம பார்க்கும்போது, ஏப்ரல்ல நம்ம வந்து டியூ டேட் அப்படிங்கிறது இல்ல. ஸோ மே எண்ட் வரைக்கும் வந்து டியூ டேட் குடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, ஃபைனலைசேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு சிலது நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அக்கவுண்ட் க்ளோஸருக்கான அதாவது இயர் எண்ட் அக்கவுண்ட் க்ளோஸருக்கான ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு குடுத்திருக்கக்கூடிய ஒரு டைம் லிமிட்டா தான் நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா 1 மந்த்த நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. ஸோ அப்பதான் வந்து அதிகமான வியூவர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ அப்படிங்கிறது ஷேர் ஆகும். ஸோ உங்கள மாரியே தமிழ்ல டிடிஎஸ் ரிலேட்டடா லேர்ன் பண்ண நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய லைக் வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த செஷன்ல நம்ம பார்க்கலாம்.